ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்களா? நான் சர்ச்சுக்கு போயிட்டு வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். கடை ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போதான் கடைக்கு வந்தேன். இன்னும் ஒரு வெள்ளிக்கிழமையோட முடிஞ்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். வெள்ளிக்கிழமை வந்து புனித வெள்ளி ஆராதனை. அது முடிஞ்சிடுச்சுன்னா அதுக்கப்புறம் ஞாயிற்றுக்கிழமை வந்து ஈஸ்டர் ஆராதனை. ஈஸ்டர் ஆராதனைக்கு காலையில் 4 மணிக்கெல்லாம் சர்ச்சில் இருக்கணும். வெள்ளிக்கிழமை வந்து காலையில் 6 மணிக்கு போனால் ஓகே தான். ஆனால் நான் வந்து எப்போவுமே என்னென்னு பார்த்தீங்கன்னா முன்னாடி தான் உட்காருவேன். முன்னாடி இல்லை, முதல் சீட்டில் நான் தான் உட்காருவேன். அதனால் ஃப்ரெண்ட்ஸ், நான் கொஞ்சம் லேட்டாக போனாலும் அந்த சீட்டு காலியாக தான் இருக்கும். அது என்னமோ தெரியல, ஜீசஸோட பிளஸ்ஸிங் எனக்கு இருக்குது. அதனால் வந்து நான் லேட்டாக போனாலும் எனக்கு அந்த சீட்டு காலியாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். ஒரு நாளைக்கு நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். நான் சர்ச்சு உள்ளே போய் எடுக்க முடியல, பெரிய சபை, நம்ம சபை பெரிய சர்ச்சு. அதனால் நான் எடுத்து காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நாளைக்கு. இப்போ பாருங்கள், இந்த பேட் வச்ச ப்ளவுஸ் வந்து 4 தைக்கணும்னு சொன்னேன்னா 4மே முடிஞ்சிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். 4மே முடிஞ்சு ஃபால்ஸ் வச்சாச்சு. ப்ளவுஸ் 4மே அவங்க லேஸ் வச்சு தான் கேட்டிருக்காங்க. பட் எல்லாமே கப்பு, இது பேட் வச்ச ப்ளவுஸ் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே அவங்க வந்து பேட் வச்சு தான் யூஸ் பண்ணுவாங்க நார்மலாகவே. அதனால் பேட் வச்ச ப்ளவுஸு ஃப்ரெண்ட்ஸுக்கு 4மே 4 செட்டு இப்போ வரேன்னு சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இது 4 முடிச்சாச்சு. அதை 4 கொடுக்கணும். அடுத்தது இன்னொரு 4 இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி தைக்கணும். 4மே தைக்க முடியுமான்னு தெரில. ஆனால் இதில் தைக்கிறது 3 செட்டுமே வந்து எங்கள் வீட்டில் 3 பேருக்குமே ஈஸ்டருக்கு போடுற ஒரு புடவை இருக்குது. இந்த சாரீ எங்கள் பாப்பாவுக்கு. அப்புறம் இந்த ரெட் கலர் சாரீ வந்து என்னோடது ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இன்னொரு பிங்க் கலரு சாரீ இங்கே பாருங்கள்.